படம் ரொம்ப நல்லாவே இருந்தது ப்ரோ. நல்லா எமோஷனலா எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா வந்து த்ரில்லரா இருக்கும். நீங்க வந்து த்ரில்லர் மூவி எக்ஸ்பெக்ட் பிடிச்சவங்களாம் இதுல வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கிட்ஸ் கூட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். அவரோட ஆக்டிங் எப்பவுமே வந்து ஒரு ஷட்டில் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அவரோட ஆக்டிங் எல்லா படத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஷட்டிலான ஆக்டிங், ஒரு இதுக்குள்ள ஜோனுக்குள்ள அடங்கின மாதிரியே இருப்பாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்காரு. பட் அந்த எமோஷனல்லாம் அவர் கேரி பண்ண விதம் நல்லா சூப்பரா இருந்தது. அது நல்லா அவரோட ஒய்ஃப் சப்போர்ட் பண்ண விதம், எல்லா கேரக்டருமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க கம்மி ரோல் வந்தாலுமே அவங்கனால இவர் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்டு பண்ற மாதிரி அதெல்லாம் நல்லா எமோஷனலா காட்டியிருக்காங்க. சாங்ஸ் வெரி எமோஷனலி கனெக்டட், நல்லா இருக்கு. அவங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கியூட்டான ஒரு பேர். ஏன்னா ரெண்டு பேருமே புதுசு அண்ட் கியூட்டா இருக்கு. எல்லா மொமெண்ட்ஸுமே அவங்களுக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது எல்லாமே. அண்ட் எஸ்பெஷலி தட் பாண்டி ரோல் ஹி பிளேட் வெரி வெல். லைக் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ரெட் ரோல் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதுலயும் அவர் ஒரு தனித்துவமா தெரியுறாரு ஸ்கிரீன்ல, நல்லா இருக்கு. எமோஷன்ஸ் ரியலி குட். எமோஷன் எல்லாருக்குமே இருக்கும்ல, அதுவும் லவ்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இருக்கும். அண்ட் மார்னிங்கே இந்த மாதிரி ஒரு படம், ஏன்னா டைட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, சிறைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லை, ஒரு நல்ல டே. இன்னைக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இயர் எண்ட்ல எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட தைரியமா, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து நான் படத்தெல்லாம் சொல்ல விரும்பல, எல்லாரும் வந்து பாருங்க. ஹீரோயின் வந்து ஒரு லாஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அப்படி இப்படி டக்குன்னு திரும்பி பார்க்க ஏய் வா அப்படின்னு, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஓவரால் ஐ ஃபீல் இட் இஸ் a very good movie. Thank you. அதான் ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரே ரோல் வந்து ஒருத்தரால் நடிக்க முடியாது. எப்படி டிஃப்ரெண்டா நடிக்க முடியாது. ஒரே ரோல் 2 படமா நடிக்கலாம். ஆனா அந்த படத்துல என்ன வெரைட்டி காட்டுறாங்கன்றதான் முக்கியம். இவர் வந்து இதுல நல்லா வெரைட்டி காட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்ததால எல்லா ஆடியன்ஸ்க்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்தது இந்த மாதிரி படத்துல. மோஸ்ட்லி இந்த மாதிரி அதான் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் வந்து ஸ்லோவா தான் போவோம். ரொம்ப த்ரில்லா இருக்கிற படம் தான் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னா போவோம். பட் இந்த படத்துலயே வந்து நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னும் வச்சு, ஒரு லவ்வும் வச்சு, அதனால எமோஷனும் வச்சு எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்கதால எல்லா ஆடியன்ஸ்க்கும் நல்லா செட் ஆகும். அதுதான் இப்ப நாங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுக்கான இப்ப நாங்க படம் நல்லா இருக்கு சொல்றதுக்கான ரீசனே வந்து அவங்க 2 பேரால தான். விக்ரம் பிரபு கூட இந்த படத்துல வந்து அவ்வளவு ஸ்கோப் இருக்காது. இவங்க 2 பேர் தான், புதுமுகம் 2 பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க புதுமுகம் மாதிரியே இருக்காது. அவங்க 2 பேர் பண்ணது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரோட எமோஷன் வந்து எங்க எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து டச் ஆயிடும். அதனால வந்து நமக்கு ரொம்ப டீப்பா டச் ஆயிடும். அதுதான் ப்ரோ மெயினே. அந்த எமோஷனலால தான் வந்து படம் வந்து எல்லாருக்குமே டச்சே ஆச்சு. 2 விதமாவே நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா அழ வச்சிருவாங்க. 2 விதமாவும் அழ வைப்பாங்க. முதல்ல நெகட்டிவா அழ வைப்பாங்க. நெகட்டிவாவது அதை அப்படியே பாசிட்டிவா மாற்றும் போது நமக்கு ஆனந்த கண்ணீர் மாதிரி வந்துடும். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க. என்னதான் ஆகும், நானே அழுதுட்டேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வெல்லுமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன ஆகுமோ நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்க்கு வந்தே ஆகணும், அந்த மாதிரி இருக்கு, வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து அப்படியே அழுதுட்டேன், பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பிளஸ் அவங்க லவ் சீன்ஸுமே ரொம்ப எமோஷனலா இருக்கு. அவங்க 2 பேர் லவ் சீன்ஸ் பிளஸ் அந்த விக்ரம் பிரபு வந்து அந்த எமோஷனை காட்டுறது, இந்த பையனுக்காக நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, அந்த ஒரு போலீஸா இருந்தாலும் வந்து நம்ம ஒரு மனிதாபிமானமா இருக்கணும், அது சொன்ன விதம்லாம் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. போலீஸ்லாம் நம்ம கெத்து கிடையாது. சாங்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது. அதான் மியூசிக்கே சொல்லணும். மியூசிக் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கால தான் வந்து படம் வந்து கேரியே ஆகுது. மியூசிக் அதான் சில மியூசிக் டேரக்டர்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். பட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் தான் வந்து படத்தோட சோல் மாதிரி ரொம்ப பிடிச்சது. அதான் இந்த இயர் எண்டோட வந்த ஒரு நல்ல படம். மூவி பார்த்தோம். சிறை மூவி பார்த்தோம். இது 9 மணி ஷோ வந்துட்டோம், மார்னிங் ஷோவே வந்துட்டோம். பட் ஷோ செம்மையாக போச்சு. படம் 3 மணி நேரம், எங்களுக்கு 3 மணி நேரம் போனதே தெரியல. எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருந்தது. படம் ஓவரால் 3 hours சூப்பராக ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. கிறிஸ்மஸ்க்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூவியாக, எங்களுக்கு நல்ல ஒரு ஈவெண்ட்டாக அமைச்சது. He is very superb, like unique role. எனக்கு எப்பயுமே ஒரு மூவிஸ் பிடிக்கும், ஏன்னா எப்பயுமே டிஃப்ரெண்டான ரோல்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி ரோல் செலக்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இல்ல, அது டோட்டலி வேற ஜானர் ப்ரோ. இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலி கனெக்டட். இந்த மூவி வந்து அந்த டைட்டிலுக்கும் நம்மளோட லவ் இருந்தா அதோட நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இது இட் இஸ் நாட் அபவுட் பிளட் ஸ்டெயின், அப்புறம் வந்துட்டு இந்த வயலன்ஸ், அடிதடி அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இந்த சென்ஸ்
ரொம்ப டிராஜடிக்கா இல்ல மூவி. இட் இஸ் a feel good மூவி ஆக்சுவலி. எல்லாரும் படம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு எல்லாம் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படத்துல எந்த வித குறையும் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீமா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே நியூ ஹீரோ ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி எதுவுமே தெரில. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்கும் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சார் அந்த டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் வேணா மேக்ஸிமம் கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்கலாம். பட் ஸ்டோரி அதோட கான்செப்ட்ஸு அவங்க யூஸ் பண்ண தாட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்துச்சு. இது போலீஸை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்றதை காட்டிலும் போலீஸை எப்படி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. புது இன்ஃபர்மேஷன்ஸ் தான். படம் நல்லா தான் இருந்துச்சு. விக்ரம் பிரபு ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்புறம் விக்ரம் பிரபு செம்மையாக செஞ்சுட்டாரு. எந்த வித குறையும் சொல்ல முடியாது விக்ரம் பிரபு ஆக்டிங். மற்ற ஆக்டர்ஸுக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எப்படி அதனால எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எந்த வித இடத்துலையும் லேக் எதுவுமே தெரியல. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சு. பயங்கரமான மூவி ஆஃப் 2025 அண்ட் திஸ் நியூ இயருக்கு ஒரு வெரி நைஸ் மூவி. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கதை இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஒரு படம் கொடுத்துருக்காரு. தமிழ் சாரோட ரைட்டிங் பயங்கரமா இருக்கு. தமிழ் சார் வந்து அவருக்கு செம்ம ஃபேன். அவரை பார்த்தாலே நம்ம பயப்படுவோம். பட் இதுல ரொம்ப அழகா ரைட்டிங் பண்ணியிருக்காரு. கேரக்டர்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சார் கூட இந்த போலீஸ் அக்ஷய் கூட இந்த அவங்க கோஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். விக்ரம் பிரபு சார் பயங்கரமா இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்காரு. தாடாக்காரங்க அப்புறம் இது ஒரு போலீஸ் இதுல ரொம்ப அழகா இருக்கு சார். திஸ் 2026க்கு இது ஒரு பயங்கர இதா இருக்கும். எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ல பாருங்க. சிறை வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபீல் குட் மூவியாவும் இருக்கு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாவும் ஒரு ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு சார். நல்ல மூவி. சூப்பரா இருக்கு. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. கேட்டுட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கு நம்ம இதுல. சோ நல்லா வந்திருக்கு சார். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. புது பேர் ரொம்ப அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. அக்ஷயும் உங்களையும் பாக்குறதுக்கு ஸ்கிரீன்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. புது மூவி மாதிரி மீன் உங்களுக்கு டெபியூ மாதிரியே தெரியல. ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் அவருக்கு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு. கூட இந்த போலீஸ் அவங்களோட இது ஆக்ட் எல்லாமே நல்லா வந்திருக்கு சார். எமோஷன் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நாள் கழிச்சு சொல்றேன் இல்ல, இது ஒரு லவ் ஃபீல் குட் மூவி, ஒரு லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். வெரி நைஸ். ஓவரால் குட் மூவி. ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். சப்போர்ட் த டீம். தேங்க் யூ. படம் ரொம்ப சூப்பர்ண்ணா. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்ண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு படம். சிறையின் டைட்டிலுக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தானே இருக்கு படம். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு படம். அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். ரொம்ப வேற லெவல். பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். இது ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரியே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல விஷயங்கள் நிறைய இருக்குண்ணா. நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்கண்ணா. அந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. ஜசின் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்துலயுமே எல்லாம் வேற லெவல். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா ரொம்ப 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 ஹாப்பி.